இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பழைய பாடல்களை வந்து புதுசா வரக்கூடிய படங்கள்ல ரீமேக் பண்ணி வெளியிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பழைய பாடல்களை வந்து அந்த படத்துல சும்மா ஏதோ ஒரு காட்சியில வச்சு விட்டுறாங்க. ஸோ அதனால அந்த சாங் ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்கும். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. இப்போ இன்ஸ்டாகிராம்லயுமே நிறைய பாடல்கள் வந்து திடீர்னு ட்ரெண்டிங்ல வரும். எதுக்கு அது ட்ரெண்டிங்ல வருதுன்னே தெரியாது. ஆனா அந்த சாங் வந்து அவ்வளோ அந்த டைம்ல இவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்ல இருந்துச்சோ, இவ்வளோ ஒரு ஃபேமஸ் ஆச்சோ, அதை விட பல மடங்கு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஃபேமஸ் ஆகக்கூடிய அளவுல தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து நம்மளுடைய தமிழ் சினிமாவில் நிறைய பாடல்கள் வந்து பழைய பாடல்களை புது படத்துல வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பாத்தீங்க அப்படின்னா கருத்த மச்சாம் அந்த சாங் வந்து ரொம்பவே பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஆச்சு. அதுக்கப்புறமா ஆசை அதிகம் வச்சு அப்படின்ற சாங். ஸோ ஆசை அதிகம் வச்சு சாங்ல வந்து கைதி படத்துல வந்து ட்ரெண்டிங்ல வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த நம்மளுடைய வாழை படத்துல வந்து தூதுவளை இள அரைச்சி அந்த சாங் வந்து ட்ரெண்டிங்ல வந்துச்சு. அதே மாதிரி லியோ படத்துல வந்து ஒரு சாங் ரொம்பவே பெரிய அளவுல ட்ரெண்டிங் ஆச்சு. கரு கருப்பாகி இந்த சாங். ஸோ இந்த சாங் வந்து விஜய் அவர்களோட மாஸ் டான்ஸ் காரணமா வந்து ரொம்பவே ட்ரெண்டிங் ஆச்சு. நிறைய பேர் வந்து ரீல்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த வகையில இந்த படத்துக்கான ஒரிஜினல்ல வந்து யார் ஆடிப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ரோஜா அண்ட் பிரபுதேவா இவங்க 2 பேர் தான் ஆடி இருப்பாங்க. ஏழையின் சிரிப்பில் அப்படின்ற படத்துல வரக்கூடிய இந்த பாடல் வந்து அந்த டைம்ல வந்து நிறைய பேருக்கு பிடிச்சமான சாங்கா இருந்துச்சு. ஆனா இப்போ லியோ படத்துல வந்து வெளியானதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து ஃபேவரட் சாங் ஆக்கிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரீல்ஸ் பண்றதா இருக்கட்டும், அதை வந்து காலர் டியூனா வைக்கிறதா இருக்கட்டும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நடிகை ரோஜா அவர்கள் அந்த பாட்டு டைம்ல நடந்த ஒரு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நாம வந்து இப்போ அந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். ஏன்னா நான் ஆரம்பத்திலே ஃபுல்லா சொல்லிட்டேன். இப்போ நிறைய பாடல்கள் வந்து பழைய பாடல்களை இப்போ புது படங்கள்ல பயன்படுத்தி அந்த படத்துக்கும் ஒரு மார்க்கெட்டை தேடிக்கிறாங்க. அந்த பாடலுக்குமே மறுபடியுமே உயிர் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில கரு கருப்பாகி இந்த சாங் வந்து எல்லாருடைய ஃபேவரட் சாங்கா மாறிடுச்சு. ஸோ இந்த சாங் வந்து பிரபுதேவா அண்ட் நம்மளுடைய ரோஜா இவங்க வந்து செமையா ஆடி இருப்பாங்க. ரோஜா அவர்கள் வந்து செம்பருத்தி இந்த திரைப்படம் மூலமா தான் தமிழ் சினிமாவில் வந்து அறிமுகமானாங்க. அடுத்தடுத்து வந்து நிறைய படங்கள் நடிச்சாங்க. ஒரு முன்னணி ஹீரோயினா தான் வளம் வந்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து கொஞ்சம் கிளாமர் காட்டியும் நடிப்பாங்க. ஸோ அதே நேரத்தில் குடும்ப பாங்கான கதாபாத்திரத்திலும் நடிப்பாங்க. இவங்களுக்கு இது மட்டுமே இல்லாம அம்மன் கதாபாத்திரமுமே பக்காவா செட் ஆகும். இவங்க வந்து அம்மன் வேடமிட்டுமே நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்குமே தனி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. இவங்க வந்து ரொம்பவே ஒரு ஓவர் கலர் கிடையாது, மாநிலமா தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து நிறைய பேர் வந்து தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க. இவங்களோட நடிப்புமே பெரிய அளவுல பேசப்படும். எந்த கேரக்டர் இருந்தாலுமே வந்து பக்காவா நடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதுல வந்து இவங்க ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏழையின் சிரிப்பில் படத்தில் வரக்கூடிய அந்த கரு கருப்பாகி இந்த பாடல்ல நடந்த ஒரு ஷூட்டிங் டைம்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாடலோட அந்த ஷூட்டிங்ல வந்து அந்த பாடல்ல வந்து எப்படி இருக்கும்னா பிரபுதேவ் அவர்கள் வந்து அவங்களுடைய கழுத்துல வந்து கைத்தை சுத்தி அவங்களை இழுக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா பிரபுதேவ் அவர்களுடைய பாடல் வந்து அப்படின்னாலே அதுல டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். அதுல ஹீரோயின்மே எந்த ஸ்டெப்பா இருந்தாலும் ஆடிதான் ஆகணும். ஸோ அந்த அவங்களுமே வந்து ஆடுவாங்க. அதுல வந்து கழுத்துல கயிறு சுத்தி அவங்களுமே அந்த கயிறு அந்த மூவ் ஆகிறதுக்கு மாதிரி இவங்களுமே கழுத்தை சுத்தி வந்து மூவ் ஆகிற மாதிரி அந்த ஸ்டெப் இருக்கும். ஸோ அந்த நேரத்துல வந்து கயிறு அறுத்து எனக்கு வந்து பின்னாடி பிளட்டே வந்துருச்சு, என்னோட கழுத்துல பிளட்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அந்த சீன் எடுக்கிறதுக்காகவே கழுத்தை ஒட்டி வந்து ப்ரௌஸ் போட்டிருந்தாங்களாம். ஸோ அதை மீறி இவங்க வந்து சுத்திட்டு இருக்கும்போது அது வந்து கட் பண்ணி விட்டுடுச்சான். ஸோ அந்த இடத்துல வந்து பிளட் வந்து ரத்தம் வந்து சொட்டிக்கிட்டே இருந்துச்சான். ஆனா இவங்க வந்து யார்ட்டுமே சொல்லவே இல்லையா, எனக்கு வந்து பிளட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டுமே சொல்லலையா. ஏன்னா அந்த ஷூட்டிங்ல நடக்கிறப்போ வந்து நம்மளால எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த சாங்கை வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறமா தான் எனக்கு இது வந்துடுச்சு அப்படிங்கிறதே சொன்னாங்களாம். என்னன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. நான் எதுக்காக சொல்லலை அப்படின்னா ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா அந்த ஒரு பாடல் காட்சி எடுக்கிறாங்கன்னா அது வந்து 100-200 வருஷம் வந்து தாண்டி நிலைச்சு நிற்கும். அதுக்காக ரத்தம் வந்தாலும் சரி, காய்ச்சல் வந்தாலும் சரி நான் வந்து கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அது நம்மளோட பேர் வந்து நிலைச்சு நிற்கும். ஸோ அதுக்காக வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக வந்து நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து அதை கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே பார்க்குறப்போ அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி நான் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த சாங்ஸ் அந்த ஸ்டெப் போடுறப்போ எனக்கு அது கிராக் ஆகி எனக்கு பிளட்டே வந்துடுச்சு, வலி இருந்துச்சு, நான் அந்த வலியை கூட பொருட்படுத்தாம தான் நான் டான்ஸே ஆடினேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இவங்க மட்டுமே இல்லாமல் நிறைய நடிகைகளுமே இந்த மாதிரி ஆடி இருக்காங்க. நிறைய ஆடும்போது வந்துட்டு காலில் ஆணி குத்துறதா இருக்கட்டும், ஹீரோஸ்லாம் வந்து இந்த கீழே ஃப்ளோர் ஸ்டெப்ஸ் போடும்போது வந்து முட்டியில் ரத்தம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே நடந்திருக்கு. அதுலேயுமே குறிப்பாக
இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிப்புல வெளியான அந்த சுறா படத்துல அவங்க வந்து இந்த நீ நடந்தால் அதிரடி பாடல்ல வந்து அந்த ஃப்ளோர் ஸ்டெப் போடுவாங்க. இந்த ரோட்ல வந்துட்டு அந்த முட்டிய வச்சு ஒரு ஸ்டெப் போடுவாங்க. அந்த ஸ்டெப் போடுறப்போ அவருக்கு வந்து முட்டி தேஞ்சு அதுல வந்து பிளட்டே வந்துடுச்சு. அவங்க வந்து அதையும் பொருட்படுத்தாம அத்தனை டேக் போனா கூட திருப்பி திருப்பி ஆடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து என்னைக்குமே சொல்ற விஷயம் வந்து அந்த கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனா வந்து வெளியே காட்டக்கூடாது. அது நமக்கான ஒரு வேலை அப்படிங்கிறதுல அவர் வந்து தெளிவா இருப்பாரு. அவர் வந்து ஆடுறதுல வந்து அவர் அடிச்சுக்கவே முடியாது. டான்ஸ்ல வந்து அவர் அடிச்சுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி அவருமே நிறைய பாடல்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு ஸ்டெப்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அதுல ஒன்று தான் அந்த நீ நடந்தால் அதிரடி சாங்ல வரக்கூடிய அந்த ஃப்ளோர் ஸ்டெப். ஸோ அதனால அவருக்கு வந்து முட்டியில தேஞ்சு அதிலே பிளட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த படத்தோட இயக்குநர்களா இருக்கட்டும், அவங்க கூட ஆடின நிறைய பேரா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டுமே இல்லாம இந்த போக்கிரி திரைப்படத்துல வரக்கூடிய மாம்பழமா மாம்பழம் இந்த பாடல்ல வந்துட்டு அசின் அவர்கள் வந்து டான்ஸ் ஆடும்போது அவங்களுடைய அந்த கால்ல வந்து செருப்பு போடாம ஃபர்ஸ்ட் ஆடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஃப்ளோர்ல அதாவது அந்த செட்டப்ஸ் தானே வச்சு அந்த சாங்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அந்த செட்டப்ல வந்து அவங்களுக்கு கால் ஆணி வந்து கீழே கிடந்திருக்கு. அதை கவனிக்காம ஆடும்போது அதை மிதிச்சிட்டாங்க. ஸோ அதுல வந்து பிளட் ரொம்பவே வந்திருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஒரு பிளட் வந்தா கூட அவங்களுமே அடுத்து அந்த ஷூட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணாம அடுத்து தொடர்ந்து ஆடி அந்த பாடலுமே நடிச்சு கொடுத்திருந்தாங்க. ஸோ அதையுமே அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. இப்படி நிறைய நடிகர்கள், நடிகைகள் எல்லாருமே வந்து எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சில ஹீரோயின்ஸ், ஒரு சில ஹீரோக்கள் வந்து டூப் போட்டுக்கிறாங்க. அதாவது ஆக்ஷன் காட்சிகள்ல வந்து டூப் போட்டுக்கிறாங்க. பட் இந்த மாதிரியுமே ஒரு சில பேர் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சாதான் அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சில ஹீரோ, ஹீரோயின்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களுமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நடிகை ரோஜா அவர்கள் வந்து இன்னொரு சாங்கில பட்ட கஷ்டத்தையுமே சொல்லியிருக்காங்க. அந்த சாங்ல நடிக்கும்போது வந்து அந்த பாடல் காட்சிகள்லாம் எடுக்கும்போது போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, ராசையா திரைப்படத்துல வரக்கூடிய காதல் வானிலை காதல் வானிலை. இந்த சாங் தான். இந்த சாங் எடுக்கிறப்போ வந்து அடுத்தடுத்து நிறைய லொகேஷன் மாத்தினாங்க. ஸோ அதனால டக்கு டக்கு டக்குன்னு வந்து காஸ்டியூம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. நாங்க வந்து உடனடியா எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படிங்கிறதுனால, ஷூட்டிங் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால பரபரப்பா போச்சு. ஸோ இந்த சாங்லாம் எடுக்கும்போது எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த சாங்ஸ்லாம் எடுக்கும்போது அப்படின்னு அந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாடல்லாம் எடுக்கும்போது நாங்கள் ரொம்பவே சிரமப்பட்டோம். ஆனால் அதை ஸ்க்ரீன்ல பார்க்குறப்போ தெரியாது. பட் ஆனால் அதுக்கு பின்னாடி நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் காய்ச்சல் வந்தாலும் சரி, வலி எடுத்தாலும் சரி, அதை வந்து பொருட்படுத்திக்க மாட்டோம். அந்த ஷூட்டிங் நல்லபடியாக முடிக்கணும். ஏன்னா அந்த ஷூட்டிங் வந்து அது நாங்கள் அன்னைக்கு ஒரு கஷ்டப்படுறதுனால மட்டும்தான் அது 100, 200 வருஷம் வந்து நிலைச்சு நிற்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பாடலுமே அதாவது காதல் வானிலை சாங்குமே வந்து பிரபுதேவா அண்ட் இவங்க நம்மளுடைய ரோஜா அவர்கள் இவங்க 2 பேரோட காம்பினேஷன்ல தான் வரும். ஸோ இப்படிதான் 2 பாடலுக்கான அந்த நடந்த விஷயங்கள் பத்தி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. நடிகை ரோஜா அவர்களை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். இவங்க வந்து இப்போ ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கிறாங்க. ஆந்திர மாநிலத்தில் வந்து அரசியல்வாதியும் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கான அந்த இதுங்கிறது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இவங்க அதிகமாக படங்கள் நடிக்கலனா கூட இப்போ மறுபடியுமே வந்து ரீஎன்ட்ரி கொடுத்து படங்களை நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கான ஒரு அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்துமே படங்கள் வெளியாக போகுது அப்படின்ற மாதிரியுமே வந்து தகவல் வெளியாகிட்டு இருக்கு. குடும்ப வாழ்க்கைக்கு போனதுக்கு அப்புறமா சினிமாவில இருந்து ஒதுங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ரியாலிட்டி ஷோக்கள்ல வந்து கலந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்ம தமிழ் சைடு மட்டுமே இல்லாம தெலுங்கு சைட்லயுமே வந்துட்டு அவங்க நிறைய ரியாலிட்டி ஷோக்கள்ல வந்து கலந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து முழு நேரமா கொஞ்ச நாள் வந்து அரசியலில் ஈடுபட்டாங்க. இப்போ மறுபடியுமே சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல தான் கரு கரு கருப்பாயி இந்த பாடலோட ஷூட்டிங் டைம்ல நடந்த விஷயத்தையும், காதல் வானிலை காதல் வானிலை இந்த பாடல் ஷூட்டிங் டைம்ல நடந்த இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டுமே இல்லாம நிறைய நடிகர்களா இருக்கட்டும், நடிகைகளா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஷூட்டிங் டைம்லையும் நாங்க வந்து என்னென்ன பண்ணுவோம், எப்படிலாம் கஷ்டப்பட்டு நடிச்சோம் அப்படிங்கிறத நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஜென்ரேஷன் நடிகைகள் மட்டுமே இல்லாம முன்னாடி நடிச்ச நடிகைகள், அதாவது 80s காலகட்டத்தில் இருக்கட்டும், 90s இருக்கட்டும், அப்புறம் 2K அதாவது ஏர்லி 2K இந்த மாதிரி அந்த டைம்ல நடிச்ச நடிகர் நடிகைகள் எல்லாருமே வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில இப்போ ட்ரெண்டிங்ல வந்த இந்த கரு கரு கருப்பாகி சாங்கோட அந்த ஷூட்டிங் டைம்ல நடந்த விஷயத்த நடிகை ரோஜா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் வந்து மறுபடியும் ஓகே எங்களுக்கு பிடிச்ச சாங் எடுக்கிறப்போ நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. நடிகை ரோஜா அவர்கள் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கான ஃபேன்ஸுமே வந்து நிறைய தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்குமே அவங்கள திரையில பார்த்து ரசிச்சவங்க வந்து சொல்ற விஷயம், மறுபடியுமே நீங்க வந்து திரைப்படங்கள் நடிச்சா நல்லா இருக்கும், உங்களை பார்க்கறதுக்கு நாங்க ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அன்பே டயானா அப்படின்ற திரைப்படத்துல இவங்க வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்களாம். ஸோ அந்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில தான் இந்த மாதிரி விஷயங்களையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்துல வந்து இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருந்த போகுது, என்ன மாதிரியான கேரக்டரா இருக்க போகுது, எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து நடிகை ரோஜா அவர்களை பிடிக்குமா அப்படிங்கிறதையும், அவங்க நடிச்ச திரைப்படங்கள்லயே உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.